பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் வாசுகி அப்படிங்கிற பாம்பை கொண்டு கடைஞ்ச போது வெளிவந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய தினம்தான் ஒரு சனிக்கிழமை பிரதோஷ நாள். அதனால சனி மகா பிரதோஷம் மகா சிவராத்திரி தினத்திற்கு இணையான சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. அதனாலதான் இந்த நாள்ல சிவபெருமானை விளக்கேற்றி வழிபட மிகுந்த செல்வம், அனைத்து வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும். இந்த நாள்ல அதிகாலையில் எழுந்து குளிச்சு சிவநாமத்தை உச்சரித்தபடியே காலை முதல் மாலை 6:30 மணி வரைக்கும் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். தேவாரம், திருவாச்சகம், சிவபுராணம் போன்றவற்றை படிக்கிறது ரொம்ப நல்லது. மதிய வேளையில கண்டிப்பா தூங்கக்கூடாது. மாலையில அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால்தான் சிவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. முடியாதவர்கள் அபிஷேக பொருட்களை பூஜைக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பதும் கூட சிவத்தொண்டுதான். இறைவனை முழு உள்ளன்போடு கண்ணீர் மல்க வணங்கினால் போதும் பணம், பதவி, அதிகாரமெல்லாம் தானா வந்து சேர்ந்துடும். எனவே சாதாரண பிரதோஷத்தை விட சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருப்பதால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். இது போன்ற முக்கியமான பதிவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.